2000 கோழி சேல்ஸ்க்கு இருக்குங்க. சிறுவடை பெருவடை 2 ரகமும் இருக்குது. 2000 கோழி விற்பனைக்கு தயாராக இருக்குது. இடம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்குது. அதனால் கோழிங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடி ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இது நம்மளே ஒரு 6 ஐட்டம் அரைச்சி அப்படியே போடுறோம்ண்ணா. கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, அப்புறம் அரிசி இதெல்லாம் அரைச்சி அப்படியே நம்ம ஃபீடாக போட்டுருக்கோம். நீங்களே தயார் பண்ணுறோம்? ஆமாம், நாங்களே தயார் பண்ணி போட்டுருக்கோண்ணா. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நண்பர் தம்பி ஒருத்தர் வந்து நாட்டு கோழி பண்ண வச்சுருக்காருங்க. நாட்டு கோழி வந்து இப்போது தரமாக விற்பனைக்கு தயாராக இருக்குது. அது வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தார். அலங்கார் ரத்தனகிரியிலேருந்து மாங்குப்பம்ன்ற கிராமம் தான் நம்ம போக போகிறோம். மாங்குப்பம், ராணிப்பேட்டை மாவட்டம், ரத்தனகிரி பக்கத்தில் மாங்குப்பம்ன்ற கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கன்னிகாபுரம் இந்த கோவில் சூப்பராக இருக்குது. திரௌபதி அம்மன் கோவில். திரௌபதி அம்மன் கோவிலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணுறோம். மாங்குப்பம் போகிற வழி. மாங்குப்பம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் பண்ணைக்கு போக போகிறோம். நம்ம சுரேஷ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இது பாருங்கள், ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் சீசனில் மான்சூன்லலாம் சூப்பராக இருக்குது இந்த ஊர். இப்போ ஆடு, இப்போ குட்டி ஆடு வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மொத்தம் எத்தனை கோழி இருக்குது? இப்போ 2000 கோழி. 2000 கோழி இருக்குது. ஆமாங்க, வளரும் கோழி. ஓகே. சிறுவடை பெருவடை கோழிங்க 2 ரகமும் இருக்குங்க. நீங்களே நேராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த பேட்சுக்கு வந்து 2000 கோழி சேல்ஸ் இருக்குது. 2000 கோழி சேல்ஸ்க்கு இருக்குங்க. சிறுவடை பெருவடை 2 ரகமும் இருக்குது. 2000 கோழி விற்பனைக்கு தயாராக இருக்குது. இடம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்குது. அதனால் கோழிங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடி ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தோப்பு. இது 2000 கோழி இருக்குது. பெருவடை சிறுவடைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மூக்கெல்லாம் உடைக்கலையா, அதாவது மூக்கு ஷார்ப்பாக தான் இருக்குது. நம்ம சாமிக்கு வேண்டுதலுக்காக கோழி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அவங்கெல்லாம் யோசிப்பாங்க மூக்கு வந்து டேமேஜ் இருந்தால் வாங்க மாட்டாங்க. ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, எல்லாமே தரமாக தான் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கி கூட டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த இயரும் வந்திருக்கோம். லாஸ்ட் இயர்னால் இன்னும் ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்துருக்குமா? 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம்.
அது அந்த பேட்ச் போயிடுச்சு, இது செகண்ட் பேட்ச்னா நம்மளுக்கு. இந்த பேட்ச் மொத்தம் எத்தனை கோழி வாங்கணும்? இது 2000 கோழி வாங்கினா ஒரு 100 மால்டாலிட்டி ஆகிருக்கும். ஓகே, 2000 கோழி வாங்கணும். ஆமாம் ஆமாம், 100க்கு மேலே மால்டாலிட்டி ஆகிட்டு இருக்கும். ஓ, இப்போ பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பேட்சுக்கு எடுத்துங்க, அப்போ இருந்த விலைவாசிக்கும் இப்போவுமே நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும்ல? ஆமாங்கண்ணா, மூட்டை இப்போ தீனி நாட்டுக்கோழி ஃபினிஷர்லாம் எடுத்திங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது ரேட்டு. ஓ ஆமாம், மெயின்டெனன்ஸும் வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாங்க. ஓகே, அதாவது இதை விட கம்மியாக கூட கொடுக்கலாம் சில பேர், அதுக்கேற்ற மாதிரி கோழி இருக்கும். மெயின்டெனன்ஸும் சரி, அதோட ஆக்டிவ், அதோட தரம் கூட சரி. நீங்கள் தரம் நல்லா இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா. ஓ, ஃபீடெல்லாம் எப்படி போடுறீங்க இதுக்கு? இது நம்மளே ஒரு 6 ஐட்டம் அரைச்சி அப்படியே போடுறோண்ணா. கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, அப்புறம் அரிசி இதெல்லாம் அரைச்சி அப்படியே நம்ம ஃபீடாக போட்டுருக்கோம். நீங்களே தயார் பண்ணுங்க? ஆமாம், நாங்களே தயார் பண்ணி போட்டுருக்கோண்ணா. ஏன்னா கம்பெனி ஃபீட்லாம் போன டைம்லாம் கம்பெனி ஃபீட் தான் போட்டது. போன டைம் ஒரு மூட்டை 1700 ரூபா இருந்தது ஃபினிஷரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2010 ரூபா ஒரு மூட்டை, 300 ரூபாய்க்கு மேலே ஏறிச்சுங்கண்ணா. ஓகே, அதனால் நம்மளே எல்லாம் ஓனாக ரெடி பண்ணிக்கிறோண்ணா. ஓகே ஓகே. இப்போது வந்து பண்ண ஆரம்பித்து 2வது ட்ரிப்பு இதை சேல் பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் கொடுத்தோம், நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் சேல்ஸ் இல்லை, இதுதான் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பேட்ச்னா இப்போது நீங்கள் குஞ்சில் வாங்கியிருப்பீங்க, வாங்கி எத்தனை மாதம் வளர்த்தா இந்த மாதிரி சைஸ்? 4 மாதங்கண்ணா. 4 மாதம்? ஆமாங்கண்ணா. ஓகே, 3 மாதம் கம்ப்ளீட் ஆகி 4ஆம் மாதம் இழுத்து சேல் பண்ணலாம். 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆமாம், எல்லா சேவலுமே இப்போ கூவுதுங்கண்ணா. எதுவும் கூவல, எல்லாம் சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் கூட கூவுதுங்க. ஓகே, ஆமாங்கண்ணா. அதாவது கோழி வந்து அந்த பருவத்துக்கு வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சுங்கண்ணா. ஓகே, அதாவது வந்து இந்த பட்டி பண்ணை வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் நைட்டில் தான் போயிட்டு தானே, பகலில் மட்டுமே நம்ம நவதானியம் போட்டு வெளியே போட்டோம்னா அது பாட்டுன்னு பொறுக்கிட்டு நைட்டில் அது பாட்டுன்னு மரத்துலலாம் ஏறி படுத்துக்குவோம். ஓகே, ஆமாங்கண்ணா. ஆமாம், கோழி எல்லாம் பார்த்தா எப்படின்னா இந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அதோடைய இது எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓப்பனில் இருக்கிறதுனால மரத்துலலாம் ஏறி படுத்து விளையாடிட்டு இருக்குது. நாங்களே இப்போ கோழி வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. நம்ம ஊர் உள்ளெல்லாம் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஓடி திரிஞ்சு தான் பிடிச்சோம் கோழி பிடிக்கிறது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.